வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெப்ப அலையால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் காலநிலை மாற்றம் குறித்த உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முக்கிய அறிவிப்பை இப்போ வெளியிடுகிறேன். தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். காலநிலை கல்வி அறிவிக்கின ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம். எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். காலநிலை மாற்றம்தான் உலக நாடுகள் தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். வயநாடு நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்களை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பாதிப்புகள் அதேபோல நம்ம சகோதர மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஏற்பட்ட வயநாடு நிலச்சரிவை யாரும் மறந்திருக்க முடியாது. நம்ம மாநிலத்திலேயும் திருவண்ணாமலையில சிறிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் வேற வேற நாடுகள்ல வேற வேற மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணமா காலநிலை மாற்றத்தை தான் சொல்ல முடியும். மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதற்கு எதிரான வழக்கு மாலையில் கடைசி வழக்காக விசாரிக்கப்படும். அவசர வழக்காக விசாரிக்க சுந்தர வடிவேலு முறையிட்ட நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிப்பு. மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோயில் சிக்கந்தர் தர்காவிற்கு இன்று செல்ல தடை விதித்த போலீசார். இந்து முன்னணி போராட்டம் அறிவிப்பை அடுத்து திருப்பரங்குன்றத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. திருப்பரங்குன்றம் முதல் கோயில் நுழைவு வாயில் வரை பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படும் வாகனங்கள். ராமநாதபுரம் பாஜக நிர்வாகிகள் வீட்டு காவலில் சிறை வைப்பு. திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காத வகையில் போலீசார் நடவடிக்கை. இன்றைக்கு இந்து முன்னணியின் சார்பாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலே இந்து இயக்கங்களின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அத்தனை பேரும் புறப்பட்ட பொழுது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர்களை காவல் நிலையத்திலும் வீட்டு சிறையிலும் வைத்திருக்கிறார்கள். இது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்து விரோத அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறது. எந்த காலத்திலும் நாங்கள் இவர்களுடைய அடக்குமுறைக்கு அடங்க மாட்டோம். தஞ்சாவூரில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கைது. திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்ட நிர்வாகிகளை கைது செய்தது காவல்துறை. திருப்பரங்குன்றம் மலை அருகே தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. சந்தேகத்திற்கு இடமான நிலையில் வலம் வந்தவர்களை கைது செய்தது காவல்துறை. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 144 தடையா. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதோடு ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழக மக்களை சீண்டிக் கொண்டே இருக்கும் தேவையற்ற நடவடிக்கைகளுக்கு துணை போவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். திமுக அமைச்சருக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி.
மாநகராட்சிக்கு உட்பட்ட 53 பள்ளிகளுக்கு இன்று முதல் விடுமுறை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவிப்பு. இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தயார் நிலையில் வாக்குச்சாவடிகள். வாகனங்கள் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். உணவு பாதுகாப்பு துறையில் 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை தொடங்கி வைத்தார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கூடுதல் ஆம்புலன்ஸ்கள். ரூபாய் 30.28 கோடியிலான ஆம்புலன்ஸ் உட்பட 147 புதிய வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்ட நிகழ்வு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெரியார் மண் பற்றிய சீமானின் கருத்துக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. உண்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமா அரசு நிச்சயமா ஆக்ஷன் இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு தொடர்ந்து சீமான் பேசிட்டு வராரு. அவருக்கு நான் பதில் சொல்றதே கிடையாது. சென்னை மாங்காட்டில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த நவநாதன், இலக்கியன் ஆகியோருக்கு அடைக்கலம் அளித்ததாக புகார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் முன்னாள் உதவியாளர் பிரசாத்திடம் கியூ பிரிவு போலீசார் விசாரணை. சென்னையில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் 25க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிப்பு. தரையிறங்க முடியாமல் திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். சென்னையில் இருந்து விமானங்கள் புறப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. ஆளுநர் RN ரவிக்கு எதிரான வழக்குகள் பிற்பகல் 3 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இன்று விசாரிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் முறையீட்டை ஏற்றது உச்சநீதிமன்றம். சேது சமுத்திர திட்டம் குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலுவுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஜூனியர் விகடன் வார இதழுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ் தொடரில் பட்டம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தாவுக்கு உற்சாக வரவேற்பு. சிறந்த பயிற்சியின் பலனாகவே வெற்றி கைகூடியதாக பெருமிதம். மத்திய அரசின் பொது பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக புகார். சென்னை அமைந்தகரை உள்ளிட்ட பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. கல்வி இல்லை கல்வி இல்லை கல்வி இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை. கால் வயிற்றுக்கு சோறு இல்லை கால் வயிற்று சோறு இல்லை. கால்நடைகளை கொண்டு செல்லும் போது முறையான ஆவணங்கள், உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் அவசியம். 4 சக்கர வாகன ஓட்டிகளுக்கான விதிமுறைகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் மாநகர அரசு பேருந்தை ஆபத்தான முறையில் இயக்கியபடி ரீல்ஸ் பதிவிட்ட விவகாரம். ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணி நீக்கம் செய்து போக்குவரத்து கழகம் உத்தரவு.
ஜெர்மன் நாட்டில் இருந்து 274 பயணிகளுடன் சென்னை வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரிய வந்ததால் பயணிகள் நிம்மதி. சென்னை ராமாபுரம் அருகே சாலையில் AK-47 ரக துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதி கோரி நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கு. 50,000 ரூபாய் அபராதத்துடன் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. இன்று மாலை மக்களவையிலும் நாளை மறுநாள் மாநிலங்களவையிலும் உரையாற்ற உள்ளதாக தகவல். காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்ட அனுமதி வழங்கப்படவில்லை. மாநிலங்களவையில் திமுக MP எஸ். கல்யாணசுந்தரம் எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம். கும்பமேளா உயிரிழப்புகள் குறித்து வழங்கப்பட்ட நோட்டீசுகள் மீது விவாதம் நடத்த வலியுறுத்தல். மாநிலங்களவையில் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. கடந்த ஆண்டு 728 விமானங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் 13 பேர் கைது. அதிகளவாக இண்டிகோ நிறுவனத்திற்கு 216 மிரட்டல்கள் வந்ததாகவும் மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல். பெல்ஜியம் நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள பார்டி வீவியருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இரு நாடுகள் இடையிலான நல்லுறவு வரும் காலங்களில் மேம்படும் என நம்பிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் களை கட்டிய ரத சப்தமி உற்சவம். சூரிய ஜெயந்தியையொட்டி நடைபெறும் விழாவில் ஏழுமலையானை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வசந்த பஞ்சமியையொட்டி திருவேணி சங்கமத்திற்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நேற்று ஒரே நாளில் மட்டும் 2.5 கோடி பேர் புனித நீராடியதாக அறிவிப்பு. கிரீஸின் சாண்டரோனி என்ற எரிமலை தீவிற்கு அருகே கடலுக்கு அடியில் 200 முறைக்கு மேல் பதிவான நிலநடுக்கம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் வெளியேற்றம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள 7 லட்சம் இந்தியர்களை வெளியேற்றும் பணியில் டொனால்டு டிரம்ப் அரசு தீவிரம். ராணுவ விமானத்தின் மூலம் இந்தியர்களை வெளியேற்றும் பணி தொடங்கியதாக தகவல். கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டு பொருட்களுக்கு இறக்குமதி வரியை 25% உயர்த்தும் முடிவை நிறுத்தி வைத்தது அமெரிக்கா. எல்லை பிரச்சினையில் கூடுதல் கவனம் செலுத்த இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்ததை அடுத்து தற்காலிக முடிவு. ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதிகளில் வரலாறு காணாத வெள்ளம். குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிப்பு. ஒரு மணி நேரத்திலேயே விற்று தீர்த்த இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான டிக்கெட். இணையதளத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம். இயக்குநராக அறிமுகமாகிறார் நடிகர் ஷாருக் கான் மகன் ஆரியன் கான்.
தனக்கு கொடுத்த அன்பில் 50% தன் மகனுக்கும் மகளுக்கும் கொடுக்குமாறு ரசிகர்களுக்கு ஷாருக் கான் வேண்டுகோள்.